எஸ்எஸ் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபினவ் சந்திரசேகர். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர். அவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு ஆட்டோ சொல்லி கொடுத்துருக்காங்க ஓட்டுறதுக்கு. ஆட்டோ டிரைவர் பவானி அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்களும் நிறையா பேச போகிறோம் இன்னைக்கு. வாங்க, ஒரு அருமையான ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் இன்வால்வ் ஆகிக்கலாம் வாங்க. ரெண்டு ஆம்பளைங்க ஃபுல்லாக குஷ்டி ஏறுறானுங்க வண்டியை. நான் தான் எனக்கு ஆம்பளை நான் பார்க்க மாட்டேன். சரி ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்துட்டு நைட் டைமில் யார் உன்னை வண்டியெல்லாம் ஓட்ட சொல்லி என்னையும் மிரட்டுறானுங்க. பயமே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருதெல்லாம் போலீஸ் ரூட்டு தான். நம்ம எதனா இருந்தாலும் நம்ம போலீஸ்கிட்ட டேரெக்டாக எடுத்துன்னு போய் நிப்பாட்டுவோம். அவன் குச்சா கூட நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், அவனுங்களை கரெக்டாகவே இட்டுன்னு போயிட்டு ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுலேயே மிரட்டின்லாம் வந்திருந்தானுங்க. நாங்களே முதலாளி, நாங்களே தொழிலாளி, யாருக்கும் இது அடிமை இல்லை. சைக்கிள் மட்டுமே ஓட்ட தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக ஆட்டோவில் உட்காந்து ஆள் நான் மட்டுமா தான் இருப்பேன். என்னுடைய ஆட்டோ வந்து இன்றைக்கும் இருக்குது, TN09 AJ 5053. நான் பிறந்த 3வது குழந்தை அது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், வளமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார். அதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, வீட்டு வேலையும் பார்க்க முடியல, பசங்களையும் பார்த்துக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 வருஷம் வரைக்கும் எங்கேயுமே போக முடியல. 2021 வந்து கொரோனாவில் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. காலேஜ் சேர்க்கணும் கொள்ளணும்னா என்னை யாரும் ஹெல்ப்பும் கிடையாது. அதுவும் கொரோனாவில் இருந்ததுனால என்னை யாருமே வீட்டுக்கு வரவே இல்லை. நிறைய தனிமைப்பட்டேன், ரொம்ப தனிமைப்பட்டேன். யாருமே சொந்தக்காரங்க கூட வரத்துக்கு யோசிச்சாங்க. ஆனால் இந்த ஆட்டோ தொழில் வந்து எல்லா தொழிலை விட இது வந்து மேன்மையான தொழில். அதை அனுபவிச்சாதான் தெரியும். நடக்க முடியாதவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் விட்டு அவங்க சந்தோஷமா நல்லா இருசாமி அப்படின்னுவாங்கல்ல, அது எத்தனை கோடி கொடுத்தாலும் பெறாது. எழுத்தில்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான். அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவா. இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டக்காரன், எளியவங்க உறவுக்காரன், இறக்கமுள்ள மனசுக்காரன்டா. நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அட அச்சுக்கு இன்னா அச்சுக்குதா, குமுக்கு இன்னா குமுக்குதா. ஹாய்க்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா நல்லா இருக்கும். என்னங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? இது கம்மிப்பா, ரொம்ப கம்மி. எவ்வளோ பேர் இருக்காங்க? நாங்கள் ஒரு 500 பேர் வீரப்பெண்கள் குரூப் இருக்கும் எங்களுக்கு. ஓகே, வந்தாங்கன்னா நீங்க தாங்க மாட்டேன். ஓ அவ்வளோ பேர் இருக்கீங்களா? அவ்வளோ பேர் இருக்கோம். 1 2 அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். ஆமா, இது வந்து நீங்க வந்தீங்கன்னா ஐயோ என்ன எப்படி சமாளிப்போன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, இது எப்போ இது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணது வந்து 6 வருஷம் ஆகுது. 2019 ஆரம்பிச்சோம். சிங்க பெண்கள்னு ஆரம்பித்தோம். அப்புறம் வீர பெண்கள்னு ஆரம்பித்தோம். வீர பெண்களில் அப்போ ஃபஸ்ட்டு 50 100, இப்போ வந்து லாஸ்ட்லேயே இப்போ ஒரு 450 பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி தனியாக ஒரு 250 பேர் இருக்காங்க. ரீச் ஆகிட்டாங்க. இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களாம் ஒரு என்ஜிஓ ஹெல்ப் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க லைசன்ஸு டிரைவிங்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம், நல்லா போகுது.
ஓகே. ம். நீங்க மட்டுமே எவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க, எவ்வளவு பேருக்கு லைசென்ஸ்? நான் வந்து 98ல் வந்து ஒரு 30 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஓகே. அப்போல்லாம் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அவங்கவுங்க ஸ்கூல் சவாரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க வந்துட்டு நைட் டைம் சில நேரங்கள்ல அன்சேஃபான இடத்துக்குலாம் போகும்போது ம். கண்டிப்பா வந்துட்டு சில பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கும். கஸ்டமர்ஸே சில பேர் வந்துட்டு குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆமா ஆமா இருக்காங்களா இங்க? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இருக்கீங்களா? நான் இருக்கேன். நைட்டு 12 மணி ஆனால் கூட ஓட்டுவேன், 1 மணி ஆனாலும் ஓட்டுவேன். நான் 25 இயர்ஸாக ஓட்டுறேன். இது வரைக்கும் ஏறி இருக்காங்க, கத்தியோடலாம் ஏறி இருக்காங்க. கொலை பண்ணுற போகிறதுக்கு ஒரு 4 பேர் வண்டியில் உட்காந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதில் ஒரு லேடிஸ் ஒயின் ஷாப்புக்கிட்ட நிறுத்துமான்னாங்க பகல்லையே. அதோடு நிறுத்தினேன். அவங்க பேசுனதை வச்சுட்டு நான் என்ன சொல்லிட்டேன், அக்கா நீங்கள் இன்னும் லாங்காக போகிறீங்க, பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும், அதை செய்து வேறு ஆட்டோ பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னோன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, லேடிஸ் இருமா நம்ம வேறு வண்டி பார்த்துக்கலான்னு. அது மாதிரி பின்னாடி வரவங்க பேசுகிறத வச்சு அவங்க ஏறுறதை வச்சு நம்ம வந்து அதை கணிச்சு அதே மாதிரி கை போடுறப்ப வந்து நார்மலாக இருக்கவங்க இப்படி தான் போடுவாங்க. அந்த தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஆமாம் கரெக்டாக வண்டி முன்னாடி வந்து நிற்பாங்க. இல்லை வண்டி வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரி நிறைய பேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. அதாவது நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. இது வந்து நான் சிம்பிளாக கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். காவல் ஆப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது ஆமாம் வச்சிருக்கீங்களா? ஆமாம் இருக்கு. காவல் ஆப் வச்சிருக்கீங்களாக்கா? வச்சிருக்கோம்ப்பா நாங்கள். ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எங்கன்னா இமிடியேட்டாக ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னா அது ஓகே பண்ணோடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இருந்த காவலோடு இப்போ எங்களுக்கு காவல் நிலையங்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு உதவியாக தான் இருக்காங்க. நல்லா அது நிறைய பேர் யூஸ் பண்ணோம். நம்ம ஆட்டோ ஓட்டுறதுனால இல்லை, கார் ஓட்டுறவங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்கலாம் அந்த ஆப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக. ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க அந்த ஆப்னால நம்மளே ஆனால் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு. அவங்கள நம்மள ஃபாலோ பண்ணுற வேலை, நம்மளுக்கு வர பிரச்சனைங்களை ஃபாலோ பண்ணுற வேலை தான் அவங்களுக்கு. அதனால் ரொம்ப யூஸ் ஆகுது. நிறைய பேர் எங்கள் குரூப்பில் நிறைய பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நைட்டில் போகும்போது இந்த ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சம்பவம்? 2 ஆம்பளைங்க ஃபுல்லாக குஷ்டி ஏறுறானுங்க வண்டியை. நான் தான் எனக்கு ஆம்பளைனால நான் பார்க்க மாட்டேன், சரி ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்துட்டு நைட் டைமில் யார் உன்னை வண்டியெல்லாம் ஓட்ட சொல்லி என்னையை மிரட்டுறானுங்க. நோ, நீ ஆட்டோவில் ஏறிட்டு என்னையை மிரட்டியா, இறங்கி கீழே. மாமா நீ இறக்கி விடாதம்மா, நான் இவ்வளோ தொழு வந்துட்டேன். அவனுங்க பாவமாக கேட்குறானுங்க. சரி பாவமாக கேட்குறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏறின்னு வந்துட்டோம். அவனுங்களை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பல்காக இருக்கிறானுங்க, ரவுடிசம் மாதிரி. ஆனால் நான் ரெட் ஹில்ஸ் புயல் சைடு தான் வரேன். அப்போ எனக்கு என்ன ஒரு பயமே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வருதெல்லாம் போலீஸ் ரூட்டு தான். நம்ம எதனா இருந்தாலும் நம்ம போலீஸ்கிட்ட டேரெக்டாக எடுத்துன்னு போய் நிப்பாட்டுவோம். அவன் குச்சா கூட நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், அவனுங்களை கரெக்டாகவே இட்டுன்னு போயிட்டு ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுலேயே மிரட்டின்லாம் வந்திருந்தானுங்க, நீ வந்து நீங்கள் என்னத்துக்கு ஆம்பளை மாதிரி ஆட்டோலாம் ஓட்டுறீங்க, ஏன் ஆம்பளையாக இருந்தால் தான் ஆட்டோ ஓட்டுவாங்களா, பொம்பளையாக இருந்தால் ஆட்டோ ஓட்ட மாட்டாங்களா, பொம்பளையாக இருந்தால் எவ்வளோ வேலைலாம் செஞ்சுன்னுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் போய் அதெல்லாம் பார்க்கட்டோம்ப்பா. யாருக்கு என்ன வேலை தொழில் பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போங்க. தொழிலை விரும்பி செய்கிறது தான் இந்த ஆட்டோ தொழில். எல்லா தொழிலையும் விரும்பி போகிறாங்க. ஆனால் ரொம்ப பெண்களுக்கு பிடிச்சது ஆட்டோ ஓட்டுறது. அதை நான் கேட்கலாம் நினைச்சேன். உங்களுக்கு ஆட்டோ மேல எப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐ ஃபேவர், அவர் லவ் யூ, அவர் லவ் பண்றேன் நான். இப்ப இல்ல, அப்பதுலேருந்தே லவ் பண்ணியிருந்தாங்கிறேன். ஆனால் அவரை நான் இது பண்ண முடியல. பட் இருந்தாலும் அப்போ அவர் சொன்ன ஒரு ஆசை தான். அவர் மட்டுமா ஓட்டுவார், ரஜினியே ஓட்டுறாருன்னா நம்ம ஓட்ட முடியாதுன்ற ஒரு ஆர்வத்தில் அந்த ஒரு தாட்டில் தான் அங்கே இந்த லைனில் வந்தோம். இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சதுப்பா. இன்னும் நிறைய பேர், இப்போ நான் வந்து 50 பேர் இருக்குதே, இப்போ 500 பேர் 1000 பேர் ஆயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும். ஏன்னா வேலைக்கு வீட்டில் இருந்தால் வீட்டில் பாருங்க அவங்க எப்போ காசு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டி வரும். வீட்டுக்காரு அவர்கிட்ட 100 ரூபாய் கேட்கலாமா, 500 ரூபாய் கேட்கலாமா, எதுக்கு நம்ம போனோன்னா நம்ம தேவையானது வாங்கிக்கலாம். ஆனால் ஆட்டோன்றது வந்து ஈஸி. எப்படி கேட்டிங்கன்னா ஒரே நாளில் கற்றுக்கிற ஒரே வண்டி இந்த ஆட்டோ மட்டும்தான். நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் பாருங்களேன், ஃப்ளைட்டே ஓட்டுதா இருந்தால் கூட அதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் வேணும். ஆனால் இந்த ஆட்டோக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் வேணாம். அக்கா எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுன்னு சொன்னாலே வாங்க உக்காருங்க கற்றுக்கினா நாளைக்கு அவங்க ஆட்டோ எடுத்துன்னு வந்து ஓட்டின்னு இருப்பாங்க லைனில். நான் நிறைய பேர் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏன்னா நானே ஒரு நாளில் கற்றுக்கின ஆட்டோ தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இங்கே சொல்லின்னு இருக்கேன். நான் வந்து எல்லாத்துக்குமே லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, நைட்டில் ஓட்டாதீங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஆட்டோவோட நிறையா கடத்திட்டு போகிறதா நிறையா பேப்பர்லலாம் வந்திருக்கு. அதனால் தயவு செய்து நைட்டில் நான் ஓட்டுறேன் வந்து நான் வந்து குடும்ப சூழல் எங்கன்னா லாங் போயிருந்தேன்னா அந்த மாதிரி டைமுக்கு தான் நம்ம வந்து 25 இயர்ஸாக ஓட்டுறனால யார் எப்படி அவங்க ஆளை பார்த்தே நாங்கள் கணிச்சிருவோம். அதனால் இதை பார்த்துட்டு அந்த அக்கா நைட்டில் ஓட்டுறாங்கன்னு நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் சீக்கிரம் வந்துட்டு நைட்டு வந்து சீக்கிரம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஆட்டோ தொழில் வந்து எல்லா தொழிலை விட இது வந்து மேன்மையான தொழில். அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா
எந்த தொழிலில் போனாலும் பெரிய பெரிய தொழிலில் போனாலும் ஒருத்தருக்கு கீழே தான் நம்ம வேலை செய்யணும். இது அப்படி கிடையாது. வேணும்னா ஏற்றுவோம், வேணான்னா இறக்கி விட்டுருவோம். வேணும்னா வண்டிக்கு சவாரிக்கு போவோம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுப்போம். நாங்களே முதலாளி, நாங்களே தொழிலாளி, யாருக்கும் இது அடிமை இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்திருக்கும்ல. ஆட்டோ ஓட்டுறதுக்குன்னு வந்திருப்பீங்க, அப்போ ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்திருக்கும். என்ன ஒரு குடும்ப சூழ்நிலை நீங்க வந்தீங்க? என்ன இதனால? குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் வந்ததுலேருந்து 31 வருஷம் ஆகுது. நான் வண்டி ஓட்டி 31 வருஷம் சீனியர். இப்போ நான் அந்த வண்டி ஓட்டி நான் வீடு கட்டியிருக்கேன். அந்த வீடு கட்டி எனக்கு ஒரு 20,000 வாடகை வருது. பப்ளிக்கில் ஒன்லி ஸ்கூல் ட்ரிப், ஆஃபீஸ் சவாரி. எனக்குன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன். ஸ்கூல் ட்ரிப்பு, ஆஃபீஸ் சவாரி. 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து அம்மா பார்க்குறது, வீட்டு வேலை செய்கிறது, அது முடிச்சுட்டு இருப்பேன். வெளி சவாரி எங்கேயும் போக மாட்டேன், ஆஃபீஸ் சவாரி போவேன் சார். எனக்கு இந்த ஆட்டோ ஓட்டு தொழில் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்து ரொம்ப ஆசை எனக்கு ஆட்டோ ஓட்டுனேன்னு. அதனால் எங்கள் பெரியம்மா பையன் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் எங்கள் அண்ணன் ஒரு 4 நாளில் கற்றுக்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலையில் போகிறதா இருந்தால், வேலை செய்தா இருந்தால் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாங்க, ரொம்ப அடிமட்டமாக வேலை வாங்குறாங்க, கைக்கு சம்பளமாக வர முடியும். அதனால் இந்த ஆட்டோ தொழில் எடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தொழில். எனக்கு இன்னமும் நான் இருக்கிற மட்டும் ஆட்டோ ஓட்டணும். எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். பசங்களை பார்த்துக்க முடியல. அப்போது ஆட்டோ ஓட்டினா நம்ம பசங்களையும் பார்த்துக்கலாம், குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்கு வரலாம், யாருடைய தெய்வம் இல்லாமல் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்துட்டேன். ஆட்டோ வந்துட்டு இப்போ பசங்களையும் நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன். வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். வீட்டு வேலையும் பேஷண்ட் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். கார் ஓட்ட கற்றுக்கினேன், அப்புறம் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கினேன். அவங்களே பேட்ஜெலாம் போட்டாங்க. ஒரு வருஷமாக இப்போ ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். நைட்டு 7 மணி வரைக்கும் ஓட்டுறேன். காலைல 9 மணிலேருந்து நைட்டு பேஷண்ட் வேலைக்கும் அதுவும் போயின்னு இருக்கேன். சைக்கிள் மட்டுமே ஓட்ட தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக ஆட்டோவில் உட்காந்து நான் மட்டுமா தான் இருப்பேன். எல்லாரும் எனக்கு என்னோட பகுதியில் இருக்க என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்தவங்க கொடுத்த ஊக்கம் தான் அது. உனக்கு வந்துட்டு தைரியம் ஜாஸ்தி, எந்த இடத்துக்கு போனாலும் நீ போல்ட்டாக நின்று பேசுவியே. இப்போ ஒரு 10 பேர் ஓட்டுறதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் லேடிஸ் ஓட்டுறாங்களே, நீங்களும் ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொறி அப்படி தட்டி விட்டாங்க. நான் பிடிச்சிக்கிட்டதில் ஸ்கூல் ட்ரிப்பு, ஆஃபீஸ் ட்ரிப்பு, ரெகுலர் சுத்துப்பட்டு ஏரியாவில் இருக்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கேன். பட் அது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு 3 வருஷம் என்னோடய ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் இருந்தப்போ இந்த ஆட்டோ தான் என் குடும்பத்தை காப்பாற்றுச்சு. எந்த குடும்பம் மட்டும் இல்லை, ஊரில் இருக்க அவர் அங்கே இருந்தப்போ ஊரில் இருக்க குடும்பத்தையும் இங்கே இருக்க குடும்பத்தையும் என் குழந்தைங்களோட கல்வி செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆட்டோ தொழில் தான் ரொம்ப உதவியாக இருந்தது. என்னன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் முதல்ல வாங்கின ஆட்டோவை பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆட்டோ வந்து இன்றைக்கும் இருக்குது, TN09 AJ 5053. நான் பெறாத 3வது குழந்தை அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என் பசங்க சம்பாதிச்சு அனுபவிப்பனோ என்னவோ தெரியாது. பட் இந்த 3வதாக நான் 10 மாதம் கஷ்டப்பட்டு வாங்கின இந்த வண்டி எனக்கு இப்போ சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இருக்குது. அந்த வண்டி என்கிட்ட இருக்குது. அப்படி சொல்லி தான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னாக்கா, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், வளமாக இருக்கும். நாம் வந்து ஒரு நாம் வந்து ஜெண்டர் வைஸ் பார்த்தோம்னாக்கா, ஆட்டோவில் டிரைவிங் சீட்டில் லேடிஸ் வந்து கார் ஓட்டுறாங்க, ஜீப் ஓட்டுறாங்க, எல்லாம் ஓட்டுறாங்க. ஆனால் அந்த ஆட்டோன்றது பிறந்த குழந்தைக்கு கூட ஜெண்டர் வைஸ் பார்க்கும்போது அந்த சீட்டில் வந்து ஆம்பளையை தான் திங்க் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு பெண் உட்காரும் போது சின்ன குழந்தை, எனக்கு ஒரு அனுபவம், 6 மாத குழந்தை என்னை திரும்பி பிரிட்ஜ் மேலே ஏறுறேன், திரும்பி என்னை பார்த்துட்டு போய் சிரிக்குது. அப்போது அந்த பச்சை குழந்தைக்கு தெரியுது, இந்த டிரைவிங் சீட்டில் அப்பா மாதிரி இருக்க ஒருத்தர் தான் உட்காந்துருக்குவாங்க, ஆனால் அம்மா மாதிரி இருக்க ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு வர்றாங்களே அப்படின்னு ஒரு 6 மாத குழந்தைக்கு தெரியுதுங்கும் போது அது எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம். கண்டிப்பா. இன்னை வரைக்கும் இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், அக்கா எந்த ஏரியாக்கா ஓட்டுறீங்க? காலையில் ஹாட் சிப்ஸ் சிக்னல் கிட்டக்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. இது வந்து யார்கிட்டையும் நம்ம கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. இவங்க சொன்ன மாதிரி நாம் தான் முதலாளி, நாம் தான் தொழிலாளி. யாரை வேணாலும் ஏற்றலாம், இறக்கலாம். நம்மளை வந்து நீ இப்படி பண்ணுன்னு கட்டளை போடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நாம் இதில் நம்மளுக்கு தேவையானது சம்பாதிச்சோமா, நம்ம வீட்டுக்கு போனோமா, நம்ம குடும்பத்தை பார்த்தோமா, சோஷியல் சர்வீஸ் பண்ணோமா அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு கேட்டாக்கா, வயசானவங்க நடக்க முடியாமல் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் போகும்போது பல பேரை வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு போயிருக்கேன். அது நமக்கு ஒரு சந்தோஷம். நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள்ல அதுதான். அந்த மாதிரி சொத்து நான் கிட்ட நிறைய வச்சிருக்கிறேன். வயசானவங்க வந்துட்டு நிறைய பேர் கிராஸ் பண்ணி விடுறது, கை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுறது, நடக்க முடியாதவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் விடுறது, அவங்க சந்தோஷமா நல்லா இருசாமி அப்படின்னுவாங்கல்ல, அது எத்தனை கோடி கொடுத்தாலும் பெறாது. அந்த மாதிரியான
சொத்துக்கள்லாம் நாங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். நான் இல்லை, எல்லாருமே செய்வாங்க அந்த வேலையை, எல்லாருமே செய்வோம். ஆண்களுமே நிறைய செய்வாங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அதில் எஸ்பெஷலி பெண்கள் வந்து அதிகம். ஏன்னா ஏற்கனவே பெண்கள் வந்து இறக்க சுபாவம் உள்ளவர்கள். அந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால இந்த எல்லாருமே சந்தோஷம் தான் படுறோம். எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த தொழிலுக்கு வாங்க, சந்தோஷமாக சம்பாதிங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க, வளமாக இருப்போம் அப்படின்றது தான் என்னோடது. சூப்பர்க்கா, சூப்பர். எங்கள் வீட்டுக்கார் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார். அதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் பசங்களையும் பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தோழி தான் எனக்கு அன்னியோ ஆஃபீஸை பற்றி சொன்னாங்க. அங்கே போய் பேட்ஜ் எல்லாமே போட்டுட்டு 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல. அவர் இறந்ததில் நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, வீட்டு வேலையும் பார்க்க முடியல, பசங்களையும் பார்த்துக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 வருஷம் வரைக்கும் எங்கேயுமே போக முடியல. அதுக்கப்புறம் அன்னியோ ஆஃபீஸ் இது பண்ணதுக்கப்புறம் தான் பவானி அக்கா மூலியமாக எனக்கு வந்து இந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் நிம்மதியாக இருக்கேன், நல்லா ஆட்டோ ஓட்டுறேன், என் பசங்களையும் பார்த்துக்கிறேன், வீட்டுக்கையும் பார்த்துக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா இந்த குரூப்பும் அன்னியோ ஆஃபீஸும் தான் என்னோட இதுவே. சூப்பர். எங்களுக்கு ஏண்டி பசங்களை வச்சுக்கிட்டு எதுக்கடி அங்கங்கே வேலைக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்டு கிடக்கணும்? ஆட்டோ ஓட்டுனா பசங்களையும் பார்த்துக்கலாம், நீங்களும் எல்லாம் ஜாலியாக ஓட்டலாம் இல்லை. இப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்டோ வாங்கிடின்னு வாங்கி கொடுத்தவங்களும் அவங்க தான் அக்கா. ஓகே, எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறத பத்தி சொன்னீங்க காரணத்தை. ஆட்டோ ஓட்டுறதை தாண்டி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குதா? பாடுறது ஏதாவது? தனியால கஷ்டப்பட்டு வளர்ந்து வருவேன் மேல, யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னால, திறமைய பாட்டு பாடி நானும் காட்டுறப்பா நானும், என்னை தட்டி விட்டவன் முன்னாடி நான் வளர்ந்து காட்டணும். இது மோசமான உலகம், இது உசாரா பேசணும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமை. அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, நாட்டு வெள்ளம் கோவில் இருந்து கோடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, காலம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நான் வந்து பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். தண்ணி கேன் வீடு வீடாக தண்ணி கேன் போடுற பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், தண்ணியெல்லாம் நிப்பாட்டிட்டு ஆட்டோ லைனுக்கு ஓட்டலாம். சரி, ஆட்டோ லைனுக்கு ஓட்டின்னு போகிறோமே, நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரோட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு 20 ரூபாய் சம்பாரிச்சாலும் அதில் ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கு போகணுன்ட்டு அந்த குறிக்கோளோட இன்னைக்கு காலையில் வண்டி எடுத்தேன்னா ஈவினிங் வரத்தாங்களும் யாருக்குன்னா ஒரு தர்மம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வருவேன் நான். அந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் வந்துச்சு எண்ணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் நிறைய பேரை பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் சுற்றுந்தே கிடையாது, ஆட்டோவில் நம்ம வரைக்கும் போயிருக்கு தான் தெரியும். தவிர ஆட்டோவில் நம்ம போயிட்டே இருக்கும் போது ரோட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி செய்யுது, கையில் இருக்கிற காசும் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி தரலான்ட்டு போய் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி கிடைச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி கிடைச்ச வருமானத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கையும் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு வந்துட்டீங்க இல்லைங்களா? அந்த ஆட்டோ ஓட்டுறது வரக்கு முன்னாடி குடும்ப சூழல் எப்படி இருந்தது? எதனால வந்துட்டு ஆட்டோவோட வந்தீங்க? 2021 வந்து கொரோனாவில் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவர் கோயம்பேட்டில் தலைவராக இருந்தார். அதுலேருந்து நான் குன்றத்தூர் வீடு, குழந்தைங்கெல்லாம் கோயம்பேட்டில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, அம்ஜிகர் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் கரெக்டாக 12வது முடிக்கிற ஒரு தருணமாக இருந்தது. அந்த நேரம் அவர் இறந்தது வந்து 5ஆம் மாதம், 6ஆம் மாதம்லாம் குழந்தைங்க ஸ்கூல்லாம் முடிகிற ஒரு நிலையில் இருந்தது. காலேஜ் சேர்க்கணும் கொள்ளணும்னா என்னை யாரும் ஹெல்ப்பும் கிடையாது. அதுவும் கொரோனாவில் இருந்ததுனால என்னை யாருமே வீட்டுக்கு வரவே இல்லை. நிறைய தனிமைப்பட்டேன், ரொம்ப தனிமைப்பட்டேன். யாருமே சொந்தக்காரங்க கூட வரத்துக்கு யோசிச்சாங்க. அந்த நேரத்தில் தான் சரி ஆட்டோவும் இருந்தது, எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டின ஆட்டோ தான் இருந்துச்சு. இது கற்றுக்கணுன்னா எனக்கு எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல, கற்றுக்கிறன்ற மைண்ட் இல்லை. ஆனால் சூழ்நிலை எனக்கு அப்படிலாம் தனிமைப்பட்டதுனால வேறு வழியே இல்லை. நம்ம குழந்தைங்க பெரிய பெரிய குழந்தைங்க நம்ம ஸ்கூட்டிலலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சாத்தியமாகாது. டெய்லி ரோட்டில் கூட்டிகிட்டு போக நம்மளால முடியாதுன்னுட்டு சரி ஆட்டோவை கற்றுக்கிட்டு ஆட்டோவில் ஓட்டுறேன். அதில் கட்டிட்டு இது வரைக்கும் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கிறேன். குழந்தைங்க 2 பசங்களையும் காலேஜ் படிக்க வைக்கிறேன். ஃபினிஷிங்கில் வந்துருச்சுங்க, 3ஆவது வருஷம் முடிக்கிறாளுங்க. சூப்பர்.
சூப்பர்க்கா. ஃபஸ்ட்டு வந்து 3 பெண் குழந்தைகளோட எங்கள் வீட்டுக்கார் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. வேற வழியே இல்லாமல் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. அப்போ நீ வந்து இல்லை எல்லாத்த விட வித்தியாசமாக இருக்கணும், ஆட்டோ டிரைவிங்கு நீ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாம் ஒரு விதம் எடுத்தாலும் நான் வந்து எங்கள் அம்மாவுடைய அதாவது எனக்கு பிடிக்காதது அப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னாங்களேன்றதுக்காக நான் போய் ட்ரைனிங் எடுத்து 20 பேர் எடுத்தோம் நாங்கள். 20 பேரில் இப்போ நான் ஒரு ஆள் தான் ஓட்டுறாங்க. அந்த அவ்வளோ பேரும் அந்த 19 பேரும் இன்றைக்கி என்னை பார்த்து நான் ஓட்டலையே என் பிள்ளைங்க சாப்பாடு போடலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து நிற்கிறேன். ஆனால் விருப்பம் இல்லாத தொழில் இப்போ எனக்கு அதுதான் உயிர். நான் அதாவது உடம்பு தான் என்னது, உயிர் வந்து ஆட்டோ தான் எனக்கு. நான் அடுத்தது அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆட்டோக்கு பின்னாடி அதாவது பிடிக்காம கடல்ல தள்ளி விட்டாலும் எனக்கு வந்து பிடிச்சு நீந்தி வந்து என் பிள்ளைங்களை அந்த 3 பிள்ளைங்க 1 வயசு 3 வயசு 5 வயசு குழந்தைங்களை விட்டுட்டு போனார். இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து பிஃபார்ம் படிக்க வச்சு அவள் தான் வந்து இன்னைக்கு என்னை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்கிறான். வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லி நான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆட்டோக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வசனம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் எழுதுவாங்கல்ல, என்ன வசனம் எழுதுவீங்க? நீங்க சொல்லிட்டீங்க இந்த ஒரு வசனத்தை. உன் வாழ்க்கை உன் கையில். நீங்க எங்க ஆட்டோல நீங்க ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்த்து விட மாட்டோம். சூப்பர். எங்க ஆட்டோல பெண்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். போடுறா கிளப்ஸ். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, வெல்வதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டும்போது வந்துட்டு நேச்சர்ஸ் கால் லைக் வந்துட்டு பாத்ரூம் போகிறதுக்கு வந்துட்டு அங்கங்கே எங்கேயாவது நிறுத்தி அப்படியே போய்ப்பாங்க, ஃப்ரீயாக டாய்லெட் தான் போயிருப்பாங்க. உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு விஷயம்? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேத்து நான் ஒரு டியூஷன் பொண்ணு இட்டுன்னு போயிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு ரொம்ப முட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரம் நான் எங்கே போகிறது, ஃப்ளாட்டாக இறங்கி போனேங்க. உண்மையாகவே நான் ஃப்ளாட்டானே பாத்ரூம் இருக்குதானே. ஏன்னா நான் போனது வந்து ஒரு 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 ஏரியா ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃப்ளாட்டுங்க தான் நிறைய இருந்தது. அந்த பாப்பா நான் டியூஷனில் இட்டுன்னு போய் விட்டுட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளாட்டு ஏறி நான் இறங்கி ஒருத்தர் பாத்ரூமை நான் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு வாட்ச்மேன், எனக்கு தெரிஞ்ச வாட்ச்மேன் இருந்தார். அம்மா பாத்ரூம் இங்கே எங்கேயுமே இல்லை, ஒன்றா மொட்டை மாடிக்கு போ, அங்கே வேணால் பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறாங்க, நீ போ, நான் பர்மிஷன் தரேன்னு சொல்லி என்னை லிஃப்ட்டில் ஏற்றி அனுப்பி வச்சு போயிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு நான் வந்தேன். அந்த வாட்ச்மேனுக்கு நான் நேற்று நன்றி சொன்னேன். பாத்ரூம் பிரச்சனை ரொம்ப நாளாக தான் இருக்குப்பா. ஆனால் இப்போ வந்து கிடையாது. ஏன்னா பாத்ரூம் வந்து இப்போ வந்து ஹோட்டலில் விடுறாங்க, பெட்ரோல் பங்க்கில் விடுறாங்க. அதையும் தாண்டி இப்போ வர அரசாங்கம் அங்கங்கே பாத்ரூம்லாம் நல்லா கட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த பெண்கள் கொஞ்சம் கஷ்டம் இந்த பாத்ரூம் தான். அது இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அண்ணா நகரில் வந்து நல்லி ஸ்டோர், அங்கே இன்றைக்கும் எப்பவும் சரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பாத்ரூம் போய்ட்டு வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நிறைய ஹோட்டல்லையும் இப்போ விடுறாங்க, முக்கியம் பண்ணுறாங்க. இப்போ அந்த கஷ்டம் இல்லைப்பா, அந்த பாத்ரூம் போகிறது அந்த கஷ்டமே இல்லை. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க, யாராச்சும் பாத்ரூம்னு போகிறேன்னு சொன்னால் தயவுசெய்து அவங்களுக்கு வழி விடுங்க. அவ்வளோதான் என்னோட ரிக்வெஸ்ட். அதுதான் பெண்களுக்கு தான் பிரச்சனையாக இருந்தது. அதனால் எல்லாருமே அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிற அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அங்கங்கே வந்து கட்டண கழிப்பிடங்கள், கட்டணமில்லா கழிப்பிடங்கள், அந்த மாதிரி நிறைய சுத்தமாகவும் வச்சுருக்காங்க. முக்கியம் வந்து அங்கே நம்ம சுத்தமாக இருக்கணும், சுத்தமாகவும் வச்சுருக்காங்க. சொன்ன மாதிரி பெட்ரோல் பங்க்கில் விடுறாங்க. சில ஃப்ளாட்டுங்களில் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னாக்கா சில பேர் வந்து விட மாட்டாங்க, சில பேர் வந்து விடுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. ஹோட்டல்லலாம் வந்து அப்போல்லாம் கொஞ்சம் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பயந்து, அந்த பேட்டி கொடுத்ததுலேருந்து கூட கொஞ்சம் நிறைய பயந்து பெட்ரோல் பங்க்கில் சாவி எடுத்து கொடுக்குறாங்க. முதல்லலாம் அலட்சியமாக இருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து கொடுக்குறாங்க, சாவி எடுத்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் பங்க்கில் அங்கங்கே பூட்டி வச்சுட்டு முதல்ல தரமாட்டாங்க, இப்போ தராங்க. ஹோட்டலில் போகலாம். பெண்கள் வந்து தெரியாது நிறைய பேருக்கு. தயவுசெய்து ஆட்டோ டிரைவர் பெண்கள் வந்து ஹோட்டலில் போய் நீங்கள் தைரியமாக கேட்கலாம், பெட்ரோல் பங்க்கில் கேட்கலாம். அதனால் யாருன்னா ஒரு வீட்டில் வந்து நம்மள மாதிரி லேடிஸ் தான் கண்டிப்பாக வந்து பாத்ரூம்னா கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. இல்லாதவங்கள விட்டுருங்க, கேட்குற இடத்துல போகிற இடத்துல போங்க. தயவுசெய்து அதை மட்டும் யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு நிறையா பெண்கள் வந்துட்டு காலேஜ் போகிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. சமீப காலத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக கை தட்டிக்கணும். அதுக்கு என்னுடைய சொல்லுங்க.
இப்போ வந்து நிறைய பேர் பெண் குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ரொம்ப சேஃபாக கூப்பிட்டுட்டு வரணும். வண்டி வேனில் போனால் கூட அந்த வேன் வரும்போது பேரண்ட் வந்து தயவு செஞ்சு குழந்தைய உள்ளே கூப்பிட்டுட்டு போங்க. வீட்டில் டிவி பார்த்துக்கின்னு ஃபோன் நோண்டிட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க. எங்கேயோ எங்கேருந்து இருந்தான்னு தெரில அந்த ராஸ்கல் 200-300 பேர் வந்து இறங்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் வயிற்றுலையும் புளியை கரைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் கையிலலாம் அவன் கிடைச்சான்னு வச்சிங்களேன் நாஸ்தி பண்ணிவிடுவான். ஆனால் எங்கள் கையில் கிடைச்சிடுவான். ஆனால் எங்கள் டீமில் யார்கிட்ட மாட்டுவான், அவன் செத்தான் எங்ககிட்ட. நேற்று எங்கள் அக்கா திருமூல வாயில எங்கள் அக்கா பையன் ஸ்கூலில் ஒரு பையனை தூக்கிட்டுன்னு போயிட்டாங்க. கத்துன ஒன்றையே அந்த செக் போஸ்ட்டில் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் பிடிக்க முடியல. அவன் எவ்வளோ தைரியமாக நிறைய ப்ரோக்ராம் சொல்கிறான். அதே பாண்டிச்சேரியில் என்ன மாதிரி சமூகம், அது மறக்கவே முடியாது. அதுக்கு என்ன தீர்ப்பு இன்னும் தெரியல. ஆனால் நாங்கள் நிறைய இதுக்கும் நாங்கள் போராடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நாங்கள் என்னைக்குனாலும் நாங்கள் வீர பெண்கள் இருக்கோம். எல்லாருமே வீரமாக இருங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. இதுதான் என்னோட வீரப்பெண் குரூப் சார்பாக சொல்கிறேன். என் பேர் பவானி, இவ பேர் ஆனந்தி, இவ பேர் சித்ரா, இவ பேர் சாந்தி, ஷாகிரா பானு, சத்யவாணி, செல்வி, புனிதா, ஷாம்லா தேவி, சுந்தரி. நாங்கள்லாம் டீம் நிறைய இருக்கிறோம். இப்போ 10 பேர் கூப்பிட்டது ஒரு பக்கம் இல்லை, இங்கே நிறைய கூட்டம் இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் போது நாங்கள் எல்லாருமே வந்து நின்று நிற்போம். ரொம்ப எனக்கு தயவு செய்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரணையா. கண்டிப்பா நிச்சயமா நல்லது நடக்கும். நான் கண்டிப்பா மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்புறோம். உங்களோட பேசுனதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி.